அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாரம் ஒரு துஆ என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே இந்த வாரம் எதுவென்று சொன்னால், அல்லாஹ் படைத்த படைப்பிடங்களிலே சில படைப்புகள் மூலமாக விஷங்களை வைத்திருக்கின்றான். எனவே அந்த விஷங்களுடைய தீர்வை அல்லாஹு தஆலா இந்த துஆவின் மூலமாக நமக்கு தீர்வை, அதற்கொண்டுண்டான ஷிஃபாவை, நிவாரணத்தை வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதனை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் படைத்த படைப்புகளினுடைய அதிலே இருக்கக்கூடிய அந்த விஷங்கள், ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்கள் நம்மை தீண்டிவிட்டால் அந்த விஷங்கள் நீங்குவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். மிக இலகுவான சிறிய ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற இந்த துஆவாக இருக்கிறது. இதனுடைய பொருள் எதுவென்று சொன்னால், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி, பரிபூர்ணமான அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மின் ஷர்ரி மா ஹலக, அவன் படைத்த படைப்புகள் இருக்கக்கூடிய தீமைகளை விட்டும், அதனுடைய அந்த விஷங்கள் என்ற அந்த தீமைகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற பொருள் தரக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான துஆவாக இருக்கிறது. விஷங்கள் நீங்குவதற்காக வேண்டி, விஷங்கள் எடுபடுவதற்காக வேண்டி, பாம்போ தேலோ ஏதோ ஒன்று கொட்டிவிட்டது, கடித்து விட்டது, அந்த விஷம் நீங்குவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நமக்கு மருந்தாக சொல்லி தந்திருக்கிறார்கள். திருமதி ஷரீஃபிலே இந்த துஆவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, எவர் ஒருவர் மாலையிலே தினமும் 3 முறை ஓதி வருகின்றாரோ, எவர் மாலை நேரத்திலே தினமும் 3 முறை ஓதிவிட்டு அவர் இரவு நேரத்திலே படுப்பாரையானால், இரவிலே ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்கள் தீண்டினாலும் கூட அந்த விஷங்கள் இவருக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்காது, விஷம் ஏறாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதனை திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு அற்புதமான துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. இந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பான். மீண்டும் அடுத்த நிகழ்வை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.